World peace, world peace, world peace. The entire world is one big family. Thanks for watching Peace Ravi TV. You are my lovely family. Vanakkam, Namaste, Namaskar, Antaniki Namaskaram, Slava Alaikum, Sastrikal, Buongiorno, Bonjour, ¿Cómo estáis? Ohayo gozaimasu, Shangu Ha. Well, today the history of Che Guevara, part 5 in Tamil. இன்னைக்கு நம்ம செ குவேராவோட ஹிஸ்டரி பார்ப்போம். இன்னைக்கு வந்து 5வது பாகம் வெற்றிகரமா. ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்க பாகத்தை பார்க்கலையோ ஒன்றுல இருந்து 4 வரைக்கும் உள்ள எல்லா பாகத்தையும் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் சுவாரஸ்யமா அதோட சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இன்னைக்கு நம்ம 5வது பாகத்துக்குள்ள போறோம். டைரக்டா போவோமா? வாய் விட்டு படிக்கணும் புத்தகத்தை வாசிக்கணும். அப்பதான் மனசுல பதியும். புத்தகம் வாசிக்கலாம் வாங்க. முதல் தாக்குதல் முதல் வெற்றி. முதல் தாக்குதல் முதல் வெற்றி. நவம்பர் 25, 1956. இன்னமும் பொழுது விடியவில்லை. டுக்ஸ்பான் ஆற்றை விட்டு மெதுவாக மிதந்து சென்றது கிராண்ட்மா. படகில் மொத்தம் 81 பேர் ஒருவர் மேல் ஒருவர் உட்கார்ந்திருந்தனர். மூட்டை மூட்டையாக உணவுப் பொருள்கள், மற்றொரு பக்கம் குவியல் குவியலாக ஆயுதங்கள். மெக்சிகோ கட்டடங்களை, வெளிச்ச புள்ளிகளை உற்று பார்த்து கொண்டிருந்தார் சே. மெக்சிகோ கட்டிடங்களின் வெளிச்ச புள்ளிகளை உற்று பார்த்து கொண்டிருந்தார் சே. போய் வருகிறேன் ஹில்டா. என்னுடைய பாதையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். திரும்பி வருவேனா வர மாட்டேனா என்று உறுதியாக சொல்ல முடியாது. சிச்சினாவிடமிருந்து என்னை எது பிரித்ததோ அதுதான் உன்னையும் என்னிடமிருந்து பிரிக்கிறது. படகு அசைந்து அசைந்து மிதந்து கொண்டிருந்தது. எத்தனை மகிழ்ச்சியுடன் காதலித்தோம், எத்தனை எத்தனை எதிர்பார்ப்புகளுடன் இணைந்தோம். ஆனால் உன்னை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ஹில்டா, நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும். என்னுடைய பாதை எதுவோ அதுதான் உன்னுடைய பாதையும் என்று எனக்கு தெரியும். என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. சேவின் கண்கள் கலங்கியிருந்தன. பிடல் காஸ்ட்ரோ என்னை வசீகரித்து விட்டார். அவருடைய புரட்சிகர திட்டத்தில் நான் என்னை கரைத்து கொண்டு விட்டேன். வெற்றியோ தோல்வியோ, வாழ்வோ மரணமோ, இனி பிடலுடன் தான் என் வாழ்க்கை. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. ஹில்டா, நீ மாற வேண்டும். என்னிடம் பைத்தியக்காரத்தனமான அன்பை நீ செலுத்துகின்றாய். முரட்டுத்தனமான என்னை காதலிக்கிறாய். இது சரியல்ல. நான் இல்லாத வாழ்க்கையை வாழ நீ உன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். போய் வருகிறேன் ஹில்டா. சிறிது சிறிதாக மெக்சிகோ மறைந்து போனது. தலைக்கு மேலே நட்சத்திரங்கள், அருகில் பிடல் காஸ்ட்ரோ, துப்பாக்கியுடன் தோழர்கள். ஒரு அற்புதமான பயணத்தை எனக்கு அளித்த மெக்சிகோவே, உனக்கு நன்றி. தனது மருத்துவ பெட்டியை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டார் சே. இந்த பயணத்தில் அவர் ஒரு லெப்டினன்ட் மட்டுமல்ல, ஒரு மருத்துவ அதிகாரியும் கூட. பாதுகாப்பான பகுதிக்கு படகு நகர தொடங்கியதும் புரட்சியாளர்களின் உற்சாகம் பல மடங்கு கூடியது. நமது புரட்சி கீதத்தை பாடலாமே என்றான் ஒருவன். ஓ, எல்லோரும் சேர்ந்தே பாடலாமே என்றான் மற்றொருவன். நடுக்கடலில் அனைவரும் ஒரே குரலில் புரட்சி கீதத்தை பாடத் தொடங்கினார்கள். சில மணி நேரங்களில் உற்சாகம் வடிந்து போனது. கடுமையான குளிர், அலைகள் பெரிதாக அடிக்கத் தொடங்கின. கிராண்ட்மா தள்ளாடியது.
கிராண்ட்மான்றது அவங்க போன படகோட பேரு. சே இரும தொடங்கினார். அவசர அவசரமாக தனது பெட்டியை திறந்தார். இன்ஹேலர் இல்லை, எபினெப்ரின் இல்லை. பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் எடுத்து வைத்தது அவர்தான். ஆனால் அவருக்கு தேவைப்படும் மருந்துகளை மட்டும் எடுத்து வர அவருக்கு நினைவில்லை. எதிர்பார்த்ததைப் போலவே அந்த பயணம் மிக கடுமையாக இருந்தது. ஆல்பர்டோ பேயோ எத்தனையோ சிரமப்பட்டுதான் பயிற்சிகளை அளித்திருந்தார். எல்லாவற்றையும் வெற்றிகரமாக கடந்துதான் இந்த பயணத்தை தயாரானார்கள். ஆனாலும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பலருக்கு குமட்டல், வாந்தி. சே அனைவருக்கும் ஓடி ஓடி உதவி செய்தார். ஆனால் அவரே ஒரு பக்கம் ஆஸ்துமாவால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். கடக்க வேண்டிய தூரம் 1235 மைல்கள். கியூபாவை தொட எப்படியும் மொத்தம் 5 நாள்கள் பிடிக்கும். நவம்பர் 30ஆம் தேதி கரை சேர்ந்து விடலாம். அதாவது கடல் ஒத்துழைத்து, கிராண்ட்மா ஒத்துழைத்து, எல்லாம் திட்டப்படி நடந்தார். ஹவானா மற்றும் ஓரியாண்டில் இருக்கும் நண்பர்களுக்கு தனது திட்டத்தை முன்னரே தெரியப்படுத்தி விட்டார் காஸ்ட்ரோ. திட்டம் இதுதான். கிராண்ட்மா கரையை தொட்டதும் அங்கு ஏற்கனவே காத்திருக்கும் குழுக்கள் கிராண்ட்மா குழுவுடன் இணைந்து கொள்ளும். சாண்டியாகோவிலிருந்து ஓரியண்டா மாநிலத்திலிருந்தும் படைகள் கிளம்பி தயாராக இருக்கும். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓரியண்டாவில் உள்ள இராணுவ தளங்களை தாக்க வேண்டும். ஆனால் 5 நாள்களை கடந்தும் கிராண்ட்மா கரை சேரவில்லை. தொடர்ந்து கடலில் போராடி கொண்டே இருந்தது. கரையில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு செய்தி அனுப்பவும் வசதியும் கிடையாது. கிராண்ட்மாவை பார்த்து கரை சேர்ந்ததால் தான் உண்டு. அதுவோ ஒரு நோயாளியைப் போல் நின்று நின்று நகர்ந்து கொண்டிருந்தது. படகின் மோட்டாரும் அடிக்கடி பழுதடைந்து கொண்டிருந்தது. அதை சரி செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. படகு எப்படி என்றால், படை வீரர்கள் கதியும் பரிதாபமாக இருந்தது. போர் குணத்துடன் இருக்க வேண்டிய புரட்சியாளர்கள் வாந்தி எடுத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். சிலருக்கு காய்ச்சல், சிலருக்கு இருமல். சே சுறுசுறுப்புடன் அனைவருக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார். என்றாலும் அவரது உடம்பை அவரால் சமாளிக்க முடியவில்லை. போதாத குறைவுக்கு உணவும் போதவில்லை. குடிநீரின் அளவும் குறைந்து கொண்டே வந்தது. 5 நாள்களுக்கு என்று அலைந்து உணவு எடுத்து வந்திருந்ததுதான் பிரச்சனை. கூடுதலாக உணவுப் பொருட்களை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் படகில் இடமில்லை. தவிரவும் உணவு மூட்டையை குறையுங்கள், அதற்கு பதிலாக ஆயுதங்களை ஏற்றுங்கள் என்று காஸ்ட்ரோ கராராக சொல்லிவிட்டார். அதனால் பல மூட்டைகளை குறைத்து அதற்கு பதிலாக துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் ஏற்றிவிட்டார்கள். கிராண்ட்மா இப்படி இழுத்தடிக்கும் என்று காஸ்ட்ரோ உட்பட யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் பிரச்சனையே. ஒரு வழியாக டிசம்பர் 2ஆம் தேதி கிராண்ட்மா கரையை தொட்டது. அது ஒரு அடர்த்தியான மாங்குரோவ் புதர்கள் நிறைந்த இடம். கொலராடோஸ் என்னும் கடற்கரைக்கு அருகிலுள்ள சதுப்பு நிலம். சுற்றிலும் இருட்டு. காஸ்ட்ரோவுக்கு பரிச்சயமான பகுதிதான் அது. எல்லோரும் அவரவருடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இறங்குங்கள் என்றார் காஸ்ட்ரோ. மூட்டைகளை தூக்கி கொண்டு அனைவரும் தயாரானார்கள். கவனமாக படகை விட்டு இறங்க வேண்டும். சுற்றிலும் புதைமணல், சேறு, முள்செடிகள் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும். கூடுதல் கவனம் தேவை. சே தனது மருந்து பெட்டியையும் ஆயுதங்களையும் தலைக்கு மேலே தூக்கி கொண்டார். தண்ணீரில் இறங்கினார். 2 அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கால் சேற்றில் புதைந்து போனது. காட்டு செடிகள் காலை சுற்றி கொண்டன. நடக்க நடக்க தண்ணீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே போனது போல் தோன்றியது. கரை எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. கழுத்து வரை தண்ணீர். கைகளில் சுமை. நீந்தவும் முடியாது. காலில் சுற்றிய செடிகளை அகற்றிக் கொண்டே சிறிது சிறிதாக நடந்து கொண்டிருந்தார் ரால் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோ அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார். அந்த அடர்ந்த காட்டுப் பகுதியில் தண்ணீர் இவர்கள் நடக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. அந்த அடர்ந்த காட்டுப் பகுதியில் தண்ணீரில் இவர்கள் நடக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. தரையை தொட்டதும் அப்படியே மல்லாக்க சாய்ந்து விட்டனர் பலர். சிலர் துப்பாக்கிகளை வழியில் இழந்திருந்தார்கள். தண்ணீரில் விழுந்து காணாமல் போயிருக்கலாம். படகிலேயே விட்டு வைத்திருக்கலாம்.
எது எப்படியோ எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் கரையை தொட்டு விட்டோம் என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்தது. சே காஸ்ட்ரோவை பார்த்தார். காஸ்ட்ரோவின் முகத்தில் புன்னகை அரும்பி இருந்தது. கியூபா கொந்தளித்துக் கொண்டிருந்தது. பாடிஸ்டாவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருந்தன. சில சமயம் மாணவர்கள், சில சமயம் விவசாயிகள், சில சமயம் தொழிலாளர்கள் எந்த பகுதியில் அதிருப்தி பெருகி இருக்கிறதோ, எந்த இடத்தில் கலவரம் வெடிக்கிறதோ அந்த பகுதிக்கு பாடிஸ்டா தனது இராணுவத்தை அனுப்பி வைப்பார். போராட்டம் அடங்கிவிடும். 2 நாள்கள் கழித்து மீண்டும் வேறொரு பகுதியில் மோதல்கள் வெடிக்கும். காஸ்ட்ரோவின் குழு ஆயுதங்களுடன் கியூபாக்கள் புகுந்து விட்டது. பாடிஸ்டாவுக்கு தெரியாது. ஆனால் அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. கிராண்ட்மா எப்போது மெக்சிகோ எல்லையை விட்டு நகர்ந்ததோ அப்போதே அவர்களை பற்றிய தகவல் பாடிஸ்டாவுக்கு ரகசியமாக கிடைத்துவிட்டது. ஏதோ பெரிய கலவரம் நடக்கப் போகிறது. பிடல் காஸ்ட்ரோவும் அவரது 40 சொச்ச ஆள்களும் கியூபாவுக்கு தான் வருகிறார்கள் என்று உளவு அமைப்புகள் மிக தெளிவாகவே எச்சரித்தன. ஆனால் பாடிஸ்டா இதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. தொடக்கத்திலிருந்தே பாடிஸ்டா காஸ்ட்ரோவை சரியாக எடை போடவில்லை. மான்காடா தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது விடுமுறைக்காக ஊருக்கு போயிருந்தார். தகவல் கேள்விப்பட்டதும் வேண்டா வெறுப்பாகத்தான் கியூபா திரும்பினார். புரட்சியாளர்களை அடக்கிவிட்டோம் என்று இராணுவம் பெருமிதத்துடன் அறிவித்த போது அப்படியா என்று கேட்டுவிட்டு வேறு வேலையை பார்க்க போய்விட்டார். காஸ்ட்ரோவை கைது செய்தது கூட அற்ப காரணத்துக்காக தான். கலவரத்தை தூண்டி விடுகிறார், அரசாங்க சொத்தை அழிக்க முயல்கிறார் போன்ற அற்ப காரணங்களுக்காகத்தான் காஸ்ட்ரோ சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கியூபா கொந்தளித்த போதும் கூட பெரிய அளவில் அவருக்கு ஆதரவாக மக்கள் கொடி உயர்த்திய போதும் கூட காஸ்ட்ரோவின் ஆளுமையை அவர் உணரவில்லை. பாடிஸ்டாவின் பார்வையில் காஸ்ட்ரோ ஒரு கலகக்காரர், அவ்வளவே. மற்றபடி காஸ்ட்ரோவால் தனது அரசாங்கத்துக்கு ஆபத்து வரும் என்றெல்லாம் அவர் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதற்கெல்லாம் அவருக்கு அவகாசமும் இல்லை. இதே அலட்சியத்தை தான் கிராண்ட்மா கரை தொட்ட போதும் அவர் காண்பித்தார். என்ன, கியூபாவுக்குள் புகுந்து விட்டார்களா? சரி, பெரிய பாதகம் இல்லை. அவர்கள் கரையிறங்கிய இடம் ஆபத்தானது. அதிலிருந்து அவர்களால் தப்ப முடியாது. அப்படியே தப்பினாரும் இராணுவம் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. உண்மைதான். கரையில் வந்து ஒதுங்கும் புரட்சியாளர்களை உடனடியாக கண்டுபிடித்து விட்டது இராணுவம். இவருக்காகவே தயாராக காத்திருந்த விமானங்கள் பறந்தபடியே குண்டு வீச தொடங்கின. காஸ்ட்ரோ கைகளை குவித்து கத்தினார், எல்லோரும் கலைந்து ஓடுங்கள். அந்த காட்டுப்பகுதியில் எந்த பக்கம் போவது என்றே ஒருவருக்கும் தெரியவில்லை. யார் யார் எந்தெந்த குழுவுடன் பிரிய வேண்டும் என்றெல்லாம் பார்க்க அவகாசம் இல்லை. பாதரசம் போல் சிதறினார்கள். சிறிது நேரத்தில் விமானங்கள் கலைந்து சென்று விட்டன. அத்தனை பேரும் காலி என்று விமானிகள் நினைத்தார்களோ என்னவோ. கொடுக்கும் சம்பளத்துக்கு வேலை செய்வதைப் போல் தொடர்ந்து 10 நிமிடங்களுக்கு சரசரவென்று குண்டு வீசிவிட்டு போய்விட்டார்கள். புரட்சியாளர்கள் அந்த அடர்ந்த கனகத்தில் அன்றைய இரவை கழித்தனர். சே வானத்தை ஆராய்ந்தபடி மல்லாக்கப்படுத்திருந்தார். காஸ்ட்ரோ அவருக்கு அருகே, ரால் காஸ்ட்ரோ மற்றொரு புதருக்கு அருகே அமர்ந்திருந்தார். மெலிதான குரலில் காஸ்ட்ரோ முணுமுணுத்தார், தோழர்களே, மிகப்பெரிய போரும் மிகப்பெரிய வெற்றியும் நமக்காக காத்திருக்கின்றன. டிசம்பர் 5 அதிகாலை சதுப்பு நிலங்கள் நிறைந்த பகுதியான அலக்ரியா டி பியோவை புரட்சியாளர்கள் அடைந்தனர். தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அன்றைய தினம் விவாதிப்பதாக ஏற்பாடு. கிராண்ட்மா பயணத்தின் களைப்பு இன்னமும் பலரை விட்டு அகலவில்லை. ஆயுதங்களை ஒரு பக்கம் சாய்த்து வைத்துவிட்டு அப்படியே சாய்ந்து அமர்ந்திருந்தனர்.
திடீரென்று துப்பாக்கிகள் வெடிக்கத் தொடங்கின. வாரி சுருட்டிக் கொண்டு அனைவரும் எழுந்தனர். முதலில் சுதாகரித்து காஸ்ட்ரோ பாய்ந்து சென்று சுடத் தொடங்கினார். சீக்கிரம் சீக்கிரம் மறைவிடத்துக்கு ஓடுங்கள்! இவர்கள் தப்பி ஓடுவதற்குள் கூடாரம் சுற்றி வளைக்கப்பட்டது. துப்பாக்கிகள் சீரத் தொடங்கின. கூடாரத்தை கிழித்துக் கொண்டு குண்டுகள் பாய்ந்தன. சிலர் அப்படியே புத் புத் என்று தரையில் விழுந்தனர். சுதாகரித்தவர்கள் படுத்துக்கொண்டே தாக்குதலை தொடங்கினர். தப்பியோட முயன்ற சிலர் குண்டுகளுக்கு இரையாக வேண்டியிருந்தது. நேரடியாக கலந்து கொள்ளும் முதல் போர் இது. துப்பாக்கியை கையில் தூக்கி மறு வினாடியே பயம் பறந்து போனது போல் தோன்றியது. ஒரு பாறையின் பின்புறம் சாய்ந்து நின்று சரமாரியாக சுடத் தொடங்கினார். அப்போது எங்கிருந்தோ பாய்ந்து வந்த ஒரு குண்டு சேவின் கழுத்து பகுதியை உரசியபடி பாய்ந்தது. துப்பாக்கியை அப்படியே கீழே போட்டு விட்டு சுருண்டு விழுந்தார் ரத்தம் பீச்சி அடித்தது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. பாய்ந்து வந்து சேவை பிடித்து கொண்டான் ஒருவன். அவரது தலையை பிடித்து தன் மடியில் வைத்து அவர் முகத்தை ஆராய்ந்தான். இரத்தப்போக்கு நிற்கவில்லை. அவசர அவசரமாக சேவின் கழுத்தை சுற்றிலும் கட்டு போட்டான். எழுந்திருங்கள்! சிறு அசைவும் இல்லை சேவிடம். சேவையும் அந்த தோழரையும் வேறு யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. துப்பாக்கி சூடு தொடர்ந்து கொண்டிருந்தது. காஸ்ட்ரோ ரால் இருவரும் தனித்தனியே பிரிந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள். சுற்றுமும் முற்றும் பார்த்த அந்த வீரன் சேவை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கி வந்தான். பிறகு சற்று சத்தம் போட்டு கத்தினான். நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவன் கத்தி முடிப்பதற்கும் விழித்துக் கொள்வதற்கும் சரியாக இருந்தது. துள்ளி எழுந்த அவனை அமைதிப்படுத்திவிட்டு துப்பாக்கியை தேடி பிடித்து சுடத் தொடங்கினார். இராணுவத்தின் தாக்குதலை புரட்சியாளர்கள் துல்லியமாக முறியடித்தனர் என்ற போதும் அவர்களுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டன. சேவுக்கு அறிமுகமான முதல் கியூபன் நண்பர் நிகோலோ பஸ் மற்றும் வேறு சிலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் சிலர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். எஞ்சியிருந்த அனைவரும் தனித்தனியே சிதறி ஓட வேண்டியிருந்தது. சேவும் 4 தோழர்களும் தனிக்குழுவாக பிரிந்து தப்பி ஓடினார்கள். அடர்ந்த கரும்பு தோட்டத்தில் அவர்கள் சுட்டுக்கொண்டே ஓடினார்கள். ஃபிடலும் மற்ற தோழர்களும் எங்கே என்று தெரியவில்லை. தேடுவதற்கு இது நேரமில்லை. முதலில் உயிருடன் தப்ப வேண்டும். ஆள்கள் முக்கியமில்லை, திட்டம்தான் முக்கியம். சியாரா மேஸ்திரா மலைப்பகுதியை நோக்கி முன்னேற தொடங்கினார் அன்று இரவு முழுவதும் நடந்து கொண்டே இருந்தனர். முதலில் பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு மற்ற தோழர்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். சிதறு ஓடிய அனைவரும் ஒன்று சேர வேண்டியது சியாரா மிஸ்ராவில் தான். கடைசியாக எப்போது சாப்பிட்டோம் என்று நினைவில்லை. கடைசியாக உறங்கியது நினைவில்லை. சோர்ந்து போய் ஒரு பாறையில் அமர்ந்தார் இப்போதைக்கு இந்த சியாரா மிஸ்ரா தான் என் உலகம். இது எங்கு அழைத்து செல்கிறதோ அங்கு செல்வதுதான் என் வேலை. மறுநாள் சில தோழர்கள் சேவுடன் இணைந்து கொண்டனர். ஒருவருக்கும் சாப்பாடு தண்ணீர் கிடையாது. தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தனர். ஆயுதங்களையும் மூட்டைகளையும் சுமந்து கொண்டு நாள் கணக்காக நடப்பதற்கு, அதுவும் உயரமான மலைப்பகுதி நடப்பதற்கு வெகு சிரமமாக இருந்தது. அத்தனை ஆயுதங்களையும் சேகரித்து ஒரு விவசாயியின் வீட்டில் வைத்து பூட்டினார். அந்த ஆயுதங்களையும் சுமையையும் பாதுகாப்பதாக விவசாயி உறுதியளித்தார். காஸ்ட்ரோவையும் தோழர்களையும் கண்டுபிடித்த பிறகு அவற்றை மீட்டுக் கொள்ளலாம் என்பது சேவின் திட்டம். 16 நாள்கள் கழித்த பிறகு கிழக்கு மலைப்பகுதி அடிவாரத்தில் அமைந்திருந்த ஒரு பண்ணையை கண்டுபிடித்தனர். காஸ்ட்ரோவும் பிற தோழர்களும் வரும் வரை அங்கேயே காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தார். அவர் எதிர்பார்த்ததைப் போலவே காஸ்ட்ரோ வந்து சேர்ந்தார். சேவை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றார் காஸ்ட்ரோ. திடீரென்று அவர் முகம் மாறியது. உங்களுடைய ஆயுதங்கள் எங்கே? தூக்கி கொண்டு நடப்பதற்கு சிரமமாக இருப்பதால் வேறொரு இடத்தில் மறைத்து வைத்துள்ளேன். காஸ்ட்ரோவுக்கு
கர் என்று கோபம் மண்டைக்கு ஏறிவிட்டது. இதெல்லாம் ஒரு சுமையா? ஆயுதங்கள் நமக்கு எத்தனை முக்கியமானவை என்று உங்களுக்கு தெரியும் தானே? பிறகு ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? பயப்பட வேண்டாம் பிடல், இதோ இப்போது போய் எடுத்து வந்து விடுகிறேன். காஸ்ட்ரோ பதில் எதுவும் தரவில்லை. சேவுக்கு ஒரே குழப்பம். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் எதற்காக காஸ்ட்ரோ இத்தனை உணர்ச்சி வசப்பட வேண்டும்? அப்படி என்ன பெரிய தவறு செய்து விட்டோம்? ஆயுதங்கள் என்ன தொலைந்தா போயிற்று? விறுவிறு என்று அந்த விவசாயம் வீட்டுக்கு சென்ற சே அதிர்ந்து போனார். அவர் தேடி சென்ற வீடு சின்ன பின்னமாகப்பட்டிருந்தது. ஆயுதங்களை காணவில்லை. எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் தொடங்கலாம் என்ற நிலையில் ஒரு சில நாள்களுக்கு மறைந்திருந்த அவர்கள் முடிவு செய்தனர். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் கரும்பு தோட்டங்கள். சத்தம் போடாமல் பாம்புகளை போல் தோட்டத்துக்குள் ஊடுருவினார்கள். மைய பகுதிக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே கீழே படுத்துக் கொண்டனர். சில கரும்புகளை வெட்டி அதன் இலைகளை மேலே போர்த்தி கொண்டனர். துப்பாக்கிகள் தான் தலையணை. சேவுக்கு உறக்கமே வரவில்லை. ஏராளமான கொசுக்கள் அவரை இம்சித்துக் கொண்டிருந்தன. பெயர் தெரியாத வண்டுகளும் பூச்சிகளும் அவ்வப்போது கடித்துக் கொண்டிருந்தன. கடும் குளிர் வேறு. ஆனால் எல்லாமே ரம்மியமாக இருந்தது. சேவுக்கு மரணத்தை அருகே சென்று சுவாசித்து விட்டு திரும்பியதாலோ என்னவோ இடகாத்திரமான மன உறுதியை அவர் பெற்றிருந்தார். அடுத்து 4 நாள்களை அவர்கள் கரும்பு தோட்டத்திலேயே கழித்தனர். காலை, மதியம், இரவு 3 வேளைக்கும் கரும்புகள் தான் உணவு. காஸ்ட்ரோ இரவு முழுக்க தனது இளவயது நினைவுகளை சேவிடம் பகிர்ந்து கொண்டார். மறுநாள் பொழுது விடிந்ததும் காஸ்ட்ரோ அனைவரையும் அழைத்து உட்கார வைத்து பேசினார். நடந்து முடிந்த மோதல்கள் நம் வெற்றியை உறுதிப்படுத்துகின்றன. எப்படி என்கிறீர்களா? வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல் இரண்டையுமே நாம் முறியடித்து விட்டோம். சில தோழர்களை நாம் இழந்திருப்பது உண்மைதான். ஆனால் நாம் அதற்காக சோம்பிவிடக்கூடாது. நமது இலக்கு ஹவானாவை விடுவிப்பது. லட்சியத்தை அடையும் வரை ஒருவருக்கும் ஓய்வு கிடையாது. வாருங்கள், உற்சாகத்துடன் போராடுவோம். உள்ளூர் விவசாயிகளின் உதவியை நாடினார் காஸ்ட்ரோ. தம்முடைய போராட்டத்தை அவர்களிடம் விவரித்தார். கியூபாவை விடுவிக்க வேண்டுமானால் இப்படி ஒரு கொரில்லா தாக்குதல் தேவை என்றார். புரட்சியாளருக்கு அவர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காஸ்ட்ரோவின் ஒவ்வொரு செயலையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே வந்தார் சே. மக்களிடமிருந்து அந்நியப்படாமல் மக்களையும் இந்த போராட்டத்தில் அவர் இணைத்துக் கொண்டது சேவுக்கு பெரும் மகிழ்ச்சி. பல புதிய நண்பர்கள் கிடைத்தனர். பெரும்பாலும் விவசாயிகள். காஸ்ட்ரோவின் மீது அவர்களுக்கு மிகுந்த அபிமானம் இருந்தது. நமக்காகத்தானே இத்தனை சிரமப்பட்டு உயிரை பயணம் வைத்து இவர்கள் போராடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஒவ்வொருவரும் தம்மால் என்ற உதவியை மனமந்து செய்தனர். காஸ்ட்ரோவோடு ஒரு சில நிமிடங்கள் பேசினாலே போதும். அவரிடம் இருந்த உற்சாகம் இவர்களையும் தொற்றிக்கொள்ளும். கியூபாவில் உள்ள தோழர்களிடம் அவ்வப்போது தொடர்பு கொண்டு அங்குள்ள சூழலை கேட்டறிந்து கொண்டிருந்தார் காஸ்ட்ரோ. தேவைப்படும் ஆயுதங்களும் அவ்வப்போது வந்து சேர்ந்து கொண்டிருந்தன. படை வளரத் தொடங்கியது. சேகுவாராவின் மண்டையை குடைந்து கொண்டிருந்த கேள்வி ஒன்றுதான்: எப்போது தாக்குதலை தொடங்கப் போகிறோம்? பிடல், நான் ஒன்று சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே என்றார் சே. மாட்டேன், தாராளமாக சொல்லுங்கள் சே. தாக்குதல் தொடர்பாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சரியாக வரும் என்று எனக்கு தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். நமது நடமாட்டத்தை கண்காணிக்க ஏகப்பட்ட லாரிகள் ரோந்து வந்து கொண்டிருக்கின்றன. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் நம்மை தாக்கக்கூடும். நாம் ஏன் அவர்களை முந்திக் கொள்ளக்கூடாது? மறைந்திருந்து அந்த லாரிகளை தாக்கினால் நன்றாக இருக்குமே. தவிரவும் எதிரிகளின் ஆயுதங்களும் நமக்கு கிடைக்குமே. காஸ்ட்ரோ ஒரு நிமிடம் யோசித்தார். இல்லை சே, அது சரிப்பட்டு வராது. லாரிகளை தாக்குவது வீண். அதற்கு பதிலாக நாம் அந்த லாரிகளுக்கு சொந்தமான இராணுவ கிடங்குகளையே தாக்கி கைப்பற்றலாம்.
அட, இது எனக்கு தோன்றாமல் போய்விட்டது. கண்களை விரித்து ஆச்சரியப்பட்டார் சே. ஒரு சிறிய விண்ணப்பம் ஃபிடல், சொல்லுங்கள். இந்த தாக்குதலை நானே வழிநடத்தி செல்கிறேன். காஸ்ட்ரோ தனது புருவங்களை உயர்த்தினார். நிச்சயமாக. எனக்கு 3-4 ஆள்களை பிரித்துக் கொடுங்கள். நான் இப்போதே அதற்கான ஏற்பாட்டை தொடங்கி விடுகிறேன். தனது தொப்பியை சரி செய்தபடி வெளியேறும் சேவை புன்னகையுடன் பார்த்துக் கொண்டிருந்தார் காஸ்ட்ரோ. மளமளவென்று வேலைகள் தொடங்கின. முகாமுக்கு யார் வருகிறார்கள், போகிறார்கள், எத்தனை பேர் ரோந்து செல்லும் நேரம் என்ன போன்றவற்றை துல்லியமாக குறித்து வைக்கப்பட்டன. சே தனது ஆள்களை ஒன்று திரட்டினார். முதல் முறையாக ஒரு சிறிய படைக்கு தலைமை தாங்கும் அரிய வாய்ப்பு தனக்கு கொடுக்கப்பட்டதை எண்ணி எண்ணி பூரித்தார். தாக்குதல் தொடங்கியது. சேவின் கீழ் இருந்த படை வீரர்களுக்கு ஆரம்பத்தில் சேவின் தாக்குதல் திறன் மீது அதிக நம்பிக்கை இல்லை. இவர் ஒரு மருத்துவரா அல்லது போர் தளபதியா என்று குழப்பம் நீடித்துக் கொண்டே இருந்தது. காரணம், இவர் துப்பாக்கி தூக்கிய நேரத்தை விட மருத்துவ பெட்டியை தூக்கிய நேரமே அதிகம். எல்லோரும் என் பின்னால் வாருங்கள் என்று சே துப்பாக்கியை தூக்கி கொண்டு முன்வரிசையில் நின்றார். சரி, என்னதான் செய்ய போகிறார் பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் வீரர்கள் அணி திரண்டனர். யார் யார் எந்தெந்த வரிசையில் நிற்க வேண்டும், எந்தெந்த கோணத்திலிருந்து தாக்குதலை தொடர வேண்டும் போன்ற உத்தரவுகளை அவ்வப்போது பிறப்பித்துக் கொண்டே இருந்தார் சே. வீரர்கள் யாருக்காவது காயம் ஏற்பட்டால் அடுத்த நொடியே துப்பாக்கியை அருகில் இருப்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு மருந்து பெட்டியை தூக்கிக் கொள்வார். வீரர்களுக்கு அதிர்ச்சி. அதை செய், இதை செய் என்று பின்னால் நின்று கொண்டு ஆணைகளை வழங்குவார் என்று பார்த்தால் சட்டையை மடித்துக் கொண்டு முன்னால் போய் நிற்கிறாரே, ஒருவேளை போதிய அனுபவம் இல்லாததால் ஏற்பட்ட ஆர்வ கோளாறா? சே அவர்களது நம்பிக்கையை சிதறடித்தார். வான்வழி தாக்குதல்களை அனாயாசமாக சமாளித்தார். இப்போதாவதுதான் மறைவிடத்தை தேடினார். கடந்து போன விமானங்களை வெறித்து பார்த்தவாறு நகர்ந்து கொண்டிருப்பார். வாயில் சுருட்டு புகைத்துக் கொண்டிருக்கும். பல சமயங்களில் அவர் தனது எதிரிகளை முற்றிலுமாக அலட்சியப்படுத்தினார். எந்தவித தடையுமின்றி தனது வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம், சே வகுத்து கொடுத்த போர் வியூகம் துல்லியமாக வேலை செய்ததுதான். தாக்குதலை சமாளிக்க முடியாத இராணுவத்தினர் ஆயுதங்களை அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். கெரில்லா வீரர்களுக்கு தலை கால் புரியவில்லை. முதல் முறையாக மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் சுவைத்திருக்கிறார்கள். இவரோ யுத்தம் என்று பெயரிடப்பட்ட இந்த யுத்தத்தில் இராணுவ தரப்பில் 14 பேர் கொல்லப்பட்டனர். கெரில்லா போர் படையில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 53 இராணுவத்தினருக்கு எதிராக 18 கெரில்லா போராளிகள் நடத்திய இந்த யுத்தம் தான் அதுவரை நடைபெற்ற நேரடி யுத்தத்திலேயே பெரியது. ஜூலை 26 இயக்கம் பெற்ற முதல் பெரும் வெற்றியும் இதுதான். சேவை மிகுந்த நம்பிக்கையுடன் படை வீரர்கள் பார்க்க தொடங்கியதும் இந்த வெற்றிக்கு பிறகுதான். சேவை மிகுந்த நம்பிக்கையுடன் படை வீரர்கள் பார்க்க தொடங்கியதும் இந்த வெற்றிக்கு பிறகுதான். காஸ்ட்ரோவுக்கு பரம திருப்தி. முதல் தாக்குதலிலேயே இத்தனை பெரிய வெற்றி கிடைத்திருப்பது அவரது உற்சாகத்தை பன்மடங்கு அதிகப்படுத்தியது. சேவை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார். உடனடியாக தனது ஆள்களையும் திரட்டினார். இன்று முதல் சேகுவாரா நம்முடைய கமாண்டன்ட். தொடர்ந்து அவர் நம்மை நல்ல பாதையில் வழிநடத்தி செல்வார். வானத்தில் மிதந்து கொண்டிருந்தார் சே. முதல் வெற்றியின் சுவையை முழுவதுமாக உணர்வதற்குள் பதவி உயர்வு. மிக்க நன்றி ஃபிடல். இந்த உலகத்திலேயே பெருமைக்குரிய மனிதன் நான் தான் என்று உணர்கிறேன். இனி நீங்கள் உங்கள் குழுவினருடன் வேறு பகுதிக்கு செல்லலாம். மிக்க நன்றி ஃபிடல். உங்கள் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். எனக்கு தெரியும் சே. இரண்டாவது படைப்பிரிவு சேவின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது.
மொத்தம் 25 படை வீரர்களை கொண்ட 3 பிளாட்டூன்கள், தேவைப்படும் ஆயுதங்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டிருந்தன. இவை எல்லாவற்றையும் விட சேவை கவர்ந்த முக்கிய சலுகை அபரிமிதமான சுதந்திரம். இதுநாள் வரை சே காஸ்ட்ரோவின் கட்டளையின்படியே இயங்கி வந்தார். மருத்துவ பணியாக இருந்தாலும் சரி, களத்தில் போராடும் பணியாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த படைகளையும் வழிநடத்துபவர் காஸ்ட்ரோ தான். சேவை பொறுத்தவரை சொல்லிக் கொள்ளும்படியாக எந்தவித முக்கிய பொறுப்பும் அவருக்கு தனியாக ஒதுக்கி தரப்படவில்லை. பெரிய அளவில் அதிகாரமும் கிடையாது. பிற வீரர்களைப் போலத்தான் அவரும் நடத்தப்பட்டார், மதிக்கப்பட்டார். ஆனால் இவரோ யுத்தத்தின் வெற்றி சேவுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை வழங்கியது. இனி அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம், தன்னிச்சையாக திட்டங்களை வகுக்கலாம், செயல்படுத்தலாம். தனக்கு சரி என்று படுவதை தாராளமாக செய்யலாம். பிடரிடமோ அல்லது வேறு எவரிடமோ அவர் அனுமதி பெற வேண்டியதில்லை. அதாவது உற்சாகமும் வெறியும் சேவை பற்றி கொண்டது. அவர் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்த தருணம் இதுதான். தொடர்ந்து பல வியூகங்களை அமைத்தார், தொடர்ந்து போராடினார். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தன. ஜூலையில் எல் பாய்சிட்டோ, ஆகஸ்ட் மாதத்தில் எல் ஹோம் ரிட்டோ, செப்டம்பரில் பினோ டெல் அகுவா ஒவ்வொரு பகுதியாக புரட்சியாளர்களும் வசம் வீழ்ந்தது. ஒவ்வொரு தாக்குதலின் போதும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டார் சே. வெற்றி தோல்வி இரண்டிலிருந்தும் பாடங்கள் படித்துக் கொண்டார். மோதல்களில் ஈடுபடாத போது தனது படை வீரர்களுடன் அமர்ந்து பல விஷயங்களை விவாதித்தார். போராட்டம், லட்சியம், கனவு அவர்கள் பேச்சுக்கள் இந்த 3 அம்சங்களையே சுற்றி சுற்றி வந்தன. காஸ்ட்ரோவிடம் தொடர்பில் இருந்தார் சே. இருவருக்கும் இடையே செய்தி பரிமாற்றங்கள் நடைபெற்று வந்தன. சேவின் அசுரத்தனமான முன்னேற்றங்களை மிகுந்த வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் கேட்டு தெரிந்து கொண்டார் காஸ்ட்ரோ. ஒரு முறை சே அனுப்பிய குறிப்பிலிருந்து அவர் காலில் குண்டு பாய்ந்து விட்டதை தெரிந்து கொண்டார். துடிதுடித்து போய்விட்டார் காஸ்ட்ரோ. தனது ஆள்களை அழைத்தார். இது என்ன சே, இன்னமும் கமாண்டன்டாக பதவி உயர்வு பெறவில்லையா? இல்லையே, அப்படித்தானே அவர் நடத்தப்படுகிறார். அப்படியானால் அவர் எப்படி காயப்பட்டிருக்க முடியும்? ஓ, அதை கேட்கிறீங்களா? சே இப்பொழுதும் முன்வரிசையில் நின்றுதான் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பதிவு உயர்வு கொடுத்ததே வீண். கோபமும் பெருமிதமும் சரிசமமாக கலந்திருந்தது காஸ்ட்ரோவின் குரல். அன்றே சேவுக்கு ஒரு கடிதம் எழுதினார் காஸ்ட்ரோ. சே, இது உங்களுக்கு நான் அனுப்பும் எச்சரிக்கை. நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். அலட்சிய குறைவு இனியும் வேண்டாம். உங்களை யார் நேரடியாக போராட சொன்னது? திட்டங்கள் தீட்டுவதும் அதை ஆள்கள் சரியாக செயல்படுத்துகிறார்களா என்று பார்ப்பதும் தானே உங்கள் பணி. வீரர்களை வழிநடத்தும் பொறுப்பை மட்டும் நீங்கள் நிறைவேற்றினால் போதும். இப்போது இதுதான் நமக்கு தேவைப்படுகிறது. சேவும் காஸ்ட்ரோவும் உணர்வு ரீதியாக ஒட்டிக்கொண்டது இந்த தருணத்தில் தான். இராணுவத்தினரின் கூடாரங்களை தேடி பிடித்து அவர்களுடன் சீற்றத்துடன் போரிட்டது சேவின் குழு. ஹவானாவை கைப்பற்ற வேண்டுமானால் முதலில் இராணுவத்தின் பலத்தை என்றவரை குறைக்க வேண்டும். அதைத்தான் சே செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு கூடாரத்தை தகர்க்கும் போதும் ஏராளமான ஆயுதங்கள் கிடைத்தன. அவற்றை ஒன்று விடாமல் கைப்பற்றிக் கொண்டார் சே. கைதாகும் நபர்களை பொதுவாக விடுவித்து விடுவது வழக்கம். அவர்களுக்கு எந்தவித தண்டனையும் அளிக்கப்படுவது கிடையாது. காஸ்ட்ரோ ஒருபடி மேலே போய் தன்னுடைய கைதிகளுக்கு அரசியல் வகுப்புகள் எடுக்க தொடங்கி விடுவார். அதற்கு அவர் கொடுக்கும் விளக்கம் இதோ. பாவம், அவர்களுக்கு மட்டும் பாடிஸ்டாவிடம் வேலை செய்ய வேண்டும் என்று வேண்டுதலா என்ன? அவர்களிடம் போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அதனால்தான் இன்னமும் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். கைதிகளுக்கு தண்டனை கிடையாது, ஆனால் துரோகிகளுக்கு தண்டனை உண்டு. அதுவும் சாதாரண தண்டனை அல்ல, மரண தண்டனை. காரணம், ஒரு துரோகி 1000 எதிரிகளுக்கு சமமானவன். கூடவே இருந்து குழிப்பறிப்போர், உயிரை விட்டு தீட்டும் போர் திட்டங்களை காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு எதிரிகளிடம் விட்டு விடுபவர்.
சே பல துரோகிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அவர்கள் அத்தனை பேரும் மரண தண்டனை விதித்தார். சே உத்தரவை பிறப்பித்து விடுவார். ஆனால் அதற்கு பிறகு மண்டையை உடைத்துக் கொண்டு யோசித்து ஆரம்பித்து விடுவார். ஒருவேளை இவனை கொல்லாமல் அப்படியே விட்டு வைத்தால் என்ன ஆயிருக்கும்? திருந்திருப்பானா? பல முக்கிய முடிவுகளை அசாதாரணமாக உடனுக்குடன் எடுத்து விடுச்சு. இந்த விஷயத்தில் மட்டும் நிறைய தடுமாறினார். உதாரணத்துக்கு ஹெஷவரியாவை சொல்லலாம். கிரான்மாவில் உடன் வந்த போர் வீரன் சகோதரன். அந்த அடிப்படையில் தான் அவனை குழுவில் இணைத்துக் கொண்டார்கள். ஆரம்பத்தில் ஒழுங்கு மரியாதையுடன் தான் நடந்து கொண்டான். ஆனால் புரட்சி படைக்கு கிடைத்த வெற்றி அவனை நிலை தடுமாற வைத்தது. புரட்சி படைகள் கைப்பற்றிய பகுதிகள் தனது சொந்த நிலமாக நினைக்க தொடங்கிவிட்டான். கிடைக்கும் பொருட்களை அபகரித்துக் கொண்டான். கேட்டால் இது நம்முடைய பகுதிதானே என்றான். படைக்கு கட்டுப்பட மறுத்தான். எசவரியாவை பிடித்து வந்து சேவின் முன்பு நிறுத்தினார்கள். சே யோசித்தார். இவனை விரட்டியடிக்கவோ அல்லது மன்னிக்கவோ முடியாது. தனது படை வீரர்களிடம் திரும்பினார். சே, நீங்கள் என்ன சொல்றீங்க? இவனை உயிரிடம் விட்டு வைத்தால் நம் பெயர் கெட்டுவிடும். மரண தண்டனை மட்டுமே விதிக்க வேண்டும். சரி சொல்லிவிட்டாரே தவிர அன்று முழுவதும் அவரால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை. படை வீரர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கவே செய்தது. எத்தனை சிரமப்பட்டு விவசாயிகளுடன் பேசி அவர்களது ஆதரவை பெற்று மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எஸ்ரவரியாவை போன்ற துரோகிகள் புரட்சி படையின் கட்டுப்பாடுகளை உடைத்து தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டார். மக்கள் யாரை தூற்றுவார்கள்? உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறோம், உங்களை விடுவிக்க போகிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அவர்களது உடைமைகளை கொள்ளையடித்தால் மக்களுக்கு புரட்சி குழுவின் மீது வெறுப்பு வராதா? இத்தனை சிரமப்பட்டு நடத்தும் போராட்டம் எல்லாமே ஒரு சில தனிநபர்களால் ஒரே நொடியில் தவிடுபொடி ஆகிவிடும் அல்லவா? அதற்காகத்தான் துரோகிகளுக்கு மரண தண்டனை. இப்படியெல்லாம் 1000 காரணங்களை சொன்னாலும் 1000 விளக்கங்கள் கைவசம் இருந்தாலும் மரண தண்டனை விதிப்பது ஒரு தவறான முன்னுதாரணம் என்று அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அதற்காக அவர் வருத்தப்படவும் செய்தார். ஒரு முறை உணவு தேடி ஒரு விவசாயியின் வீட்டுக்கு சென்றார். எத்தனை பேருக்கு உணவு வேண்டும் என்று அந்த விவசாயி கேட்டதற்கு தம்முடன் இருந்தவர்களின் எண்ணிக்கையை கூறினார். அந்த விவசாயி உணவு தயாரிக்க உள்ளே சென்று விட சே வெளியே காத்து கிடந்தார். அப்போது அவருடன் மேலும் 2 தோழர்கள் இருந்தனர். சிறிது நேரம் கழித்து 3 தட்டுகளில் உணவு கொண்டு வந்தார் அந்த விவசாயி. இவை எதற்காக என்றார் சே. நீங்கள் காத்து கொண்டிருக்கும் வரை இதை சாப்பிடலாம். இல்லை, வேண்டாம், எல்லா உணவும் ஒன்றாகவே இருக்கட்டும், மொத்தமாக தயாரான பிறகுதான் நான் வாங்கிக் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் பசியுடன் இருப்பீர்கள், அதனால் முதலில் இதை சாப்பிட்டு விடலாமே. இல்லை பெரியவரே, என் நண்பர்கள் கூடத்தான் பசியுடன் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவோம், நீங்கள் பொறுமையாக தயார் செய்யுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைதான். சேவும் அவரது நண்பர்களும் அங்கேயே சாப்பிட்டு முடித்திருந்தால் சுமை குறைந்திருக்கும். ஆனாலும் சே தனது முடிவை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. சேவின் கீழ் பணிபுரிந்த அத்தனை வீரர்களும் சேவை மிகவும் பிடித்து போனதற்கு முக்கிய காரணம் அவரது தோழமை பண்பு தான். ஒரு கமாண்டன்ட் என்று சொல்லி அவர்களிடம் இருந்து என்றுமே பிரிந்து நிற்க விரும்பவில்லை சே. தான் ஒரு கமாண்டன்ட் என்று சொல்லி அவர்களிடம் இருந்து என்றுமே பிரிந்து நிற்க விரும்பவில்லை சே. கொஞ்சம் படிச்சிருவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் கையோடு கொண்டு சென்றிருந்த புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பார் சே. ஒரு கவிதையோ அல்லது ஒரு பத்தியோ பிடித்து விட்டால் போதும், எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து உறக்க படிப்பார். தனக்கு தேவைப்படும் புத்தகங்களை வாங்கி வர சொல்லி படிப்பார். அந்த அத்வான
காட்டில் கூட புத்தக பரிமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன. திடீரென்று ஒரு புத்தகத்தின் பெயர் நினைவுக்கு வரும். உடனே வாசிக்க வேண்டும் போல் தோன்றும். நண்பரிடம் சீட்டு எழுதி அனுப்புவார். வில்டியூட்டின் தத்துவங்களின் கதை புத்தகம் எங்கிருந்தாலும் வாங்கி வா. ஹெமிங்வே, ஜாக் லண்டன், கிரஹாம் கிரீன், பாக்னர், சார்த்தர் எல்லாம் இப்படி படித்ததுதான். பாடிஸ்டாவின் இராணுவத்தினர் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்தனர். முந்தா நாள் அதிகாலை இராணுவம் நடத்திய குண்டு வீச்சில் புரட்சியாளர்கள் பூண்டோடு அழிந்து விட்டனர். குறிப்பாக காஸ்ட்ரோ இறந்து விட்டார், அவரது உடலையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று சுட சுட செய்திகளை பரப்புவார் பாடிஸ்டா. அதே சமயம் புரட்சி குழுவை தேட சென்ற இராணுவத்தினரின் உடல்கள் குண்டடிப்பட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும். சலிப்பே இல்லாமல் மீண்டும் இராணுவத்தை அனுப்பி வைப்பார். பாடிஸ்டாவுக்கு இப்போது இரட்டை பயம். ஒன்று, புரட்சிக்காரர்களின் ஊடுருவல். பெரிய இராணுவத்தை வைத்திருந்தாலும் புரட்சிக்காரர்களின் போர்வெறி அவரை பயம் கொள்ள செய்தது. சுலபத்தில் அழிந்து ஒழித்து விடலாம் என்றுதான் ஆரம்பத்தில் நினைத்தார். ஆனால் தான் நினைத்தது தவறு என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. மற்றொன்று, அமெரிக்கா கியூபாவில் இருக்கும் ஆயுத பலம். பணபலம் எல்லாமே அமெரிக்காவின் உபயம்தான். கலகக்காரர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் இந்த உதவிகளை அமெரிக்கா பாடிஸ்டாவுக்கு செய்தது. காஸ்ட்ரோவை பற்றி அமெரிக்காவுக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. ஆனாலும் அவர் எதிர்க்கப்பட வேண்டியவர் என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. காரணம், பாடிஸ்டா அவர்களது தலையாட்டி பொம்மை. அவரை கவிழ்த்து விட்டு வேறு யார் வந்தாலும் அமெரிக்கா அவர்களை தம் பக்கம் ஏற்க பாடுபட வேண்டியிருக்கும். அமெரிக்காவுக்கு இது பெரிய விஷயம் இல்லைதான், என்றாலும் தேவையற்ற வேலைதானே. தவிரவும் காஸ்ட்ரோவை பற்றி அமெரிக்காவுக்கு அதிகம் தெரியாவிட்டாலும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கழகக்காரர் என்று தெரிந்திருந்தது. போதாது, பாடிஸ்டாவுக்கு வண்டியாக ஆயுதங்கள் அனுப்பி வைத்தது அமெரிக்கா. இன்னமும் வேண்டுமானால் தயங்காமல் கேள், கொடுத்து அனுப்புகிறேன் என்றது. நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது, எப்படியாவது கலகக்காரர்களை ஒழித்து விடுங்கள் என்று பாடிஸ்டாவிடம் பிரத்யேகமாக கேட்டுக்கொண்டது. இராணுவத்துக்கும் புரட்சிக்காரருக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த யுத்தத்தை அக்கறையுடன் அமெரிக்கா கண்காணிக்க தொடங்கியது. தாக்க வரும் இராணுவத்தினரை சாய்த்தாகிவிட்டது. இராணுவத்தினரின் கூடாரங்களை தேடி பிடித்து அழித்தாயிற்று. முக்கிய இராணுவ கிடங்குகளை கைப்பற்றாகிவிட்டது. கிராமப்புற மக்களின் ஆதரவையும் தேவைக்கேற்ப சம்பாதித்தாகிவிட்டது. ஆள்பலம் கூடிவிட்டது. ஆள்களை விட ஆயுதங்கள் இப்போது அதிகம். மேலோட்டமாக பாடிஸ்டாவுக்கு நிறைய சேதத்தை ஏற்படுத்தியாகிவிட்டது. அடுத்த அடி இராணுவத்தின் இதயத்தில் இடியாக இறங்க வேண்டும். இராணுவத்தால் முற்றிலும் எதிர்கொள்ள முடியாத அடியாக அது இருக்க வேண்டும். அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாரானார் காஸ்ட்ரோ. லாவில்லாஸ் இதுதான் அடுத்த இலக்கு. மலைப்பகுதியில் இருந்து நீண்ட தொலைவு தள்ளியிருக்கும் பகுதி. இதைத்தான் அடுத்த தாக்க வேண்டும், கைப்பற்ற வேண்டும். இதுவரை நடந்த போராட்டங்களில் இதுதான் பிரதானம். இந்த தாக்குதலுக்கு முற்றிலும் பொருத்தமானவர் என்று காஸ்ட்ரோ பிரத்யேகமாக கருதியது சேவின் பணி தெளிவாக வரையறுக்கப்பட்டிருந்தது. முதல் காரியமாக அவர் செய்ய வேண்டியது லாவில்லாஸில் உள்ள பிற புரட்சிகர இயக்கங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். புரட்சிகர இயக்கங்களா? யார் அது? மாணவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள். மக்கள் சோசியலிஸ்ட் கட்சி, பீப்புள் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்ற பெயரில் இயங்கி வந்த அந்த அரசு எதிர்ப்பு படை. இப்படியும் பல அமைப்புகள் 2 வழிகளில் இதனை செய்யலாம். ஒன்று, இவர்களோடு உட்கார்ந்து பேசுவது. இப்படி சிதறி தனியாக போராடினால் சுலபத்தில் உங்களை சாப்பிட்டு விடுவார்கள். எனவே எங்கள் தலைமையில் ஒன்றுபடுங்கள் என்று பேசலாம். அது ஒரு அரசியல் ரீதியான அணுகுமுறை. இது பலிக்காத பட்சத்தில் அவர்களை அடக்கியாக வேண்டும், வேறு வழி கிடையாது. இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து
குறித்து புரட்சி குழுவில் பலர் தமக்குள்ளாக கிசுகிசுக்க தொடங்கி விட்டார்கள். காரணம், இந்த பணியின் முக்கியத்துவம் அப்படி காஸ்ட்ரோ போன்ற ஒரு அனுபவசாலியால் மட்டுமே செய்து முடிக்க வேண்டிய பணி இது. தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருந்தால் அவரால் இந்த குறிப்பிட்ட பணியை செய்ய முடியாது என்பது புரிந்து கொள்ளத்தக்கதே. ஆனால் அதற்காக அவர் சே போன்ற ஒருவரை தேர்ந்தெடுத்தது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் அனைவரையும் துளைத்தெடுத்த கேள்வி. சேவை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. அவரது முக்கியத்துவத்தை அனைவரும் உணர்ந்திருந்தனர். ஒரு மருத்துவராக, ஒரு கொரில்லா போர் வீரனாக, ஒரு கமாண்டண்டாக அவர் வெளியிருந்தது அனைவரும் அறிந்தது. ஆனாலும் காஸ்ட்ரோ அளவு கடந்த சலுகைகள் சேவுக்கு அளிப்பதாக அவர்கள் நினைத்தனர். குறைந்தது ரால் காஸ்ட்ரோவிடமாவது அந்த பொறுப்பை அளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இதற்கு சேதான் பொருத்தமான நபர் என்று காஸ்ட்ரோ அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். ஆகஸ்ட் 31, 1958 மொத்தம் 148 பேர் கிளம்பலாம் என்றார் சே. மிகுந்த உற்சாகத்துடன் தான் தொடங்கியது அந்த பயணம். ஆனால் ஒரு சில தினங்களிலேயே அத்தனை உற்சாகமும் வடிந்து போனது. கிரான்மா பயணத்தில் புரட்சி குழு சந்தித்த இன்னல்களை தொகுத்து இன்னொரு முறை அனுபவித்ததை போல் உணர்ந்தனர். பசி, தூக்கமின்மை, கொசுக்கள், புயல், வெள்ளம் எல்லாம் சேர்ந்து படுத்தி எடுத்து விட்டன. பெட்ரோல் தீர்ந்து விட்டதால் வாகனங்களில் போக முடியவில்லை. 300 கிலோமீட்டர் தூரத்தை, அதுவும் கரடு முரடான மலைப்பகுதியை பெரும் புயலுக்கு மத்தியில் கடந்து செல்வது என்பது நேசுப்பட்ட காரியமா? ஆனாலும் சே சளைக்காமல் தமது படையினரை வழிநடத்தி சென்றார். சோர்வடையவும் ஒவ்வொரு வீரரையும் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தினார். அப்படி பார்ப்போம். அதை படிச்சாதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஓகேங்களா? இதோ லாஸ் வில்லாஸ் வந்து விட்டது, தொட்டுவிடும் தொலைவுதான் என்று நம்பிக்கை ஊட்டினார். இதை மட்டும் நாம் ஒழுங்காக செய்துவிட்டால் நமக்கு கிடைக்க போகும் சுகங்கள் எத்தனையோ என்று ஆசை காட்டினார். கனவு மிதக்கும் கண்களுடன் சே சொல்லும் வார்த்தைகள் அவர்களுக்கு தெம்பூட்டின. அந்த கடினமான பாதையில் ஒரு சமயம் குதிரையில் பயணிக்கும் போதுதான் சேவுக்கு திடீரென்று நினைவு வந்தது. அட, இந்த ஆஸ்மா வந்து ரொம்ப நாள்கள் ஆகிவிட்டது. எங்கே போனது அது? என்னை கண்டு பயந்து விட்டதா? சத்தம் போட்டு சிரித்தார் சே. லாஸ் வில்லாஸை அடையும் வரை தனது படை வீரர்களுடன் ஏதாவது பேசிக்கொண்டும் விவாதித்துக் கொண்டும் இருந்தார் சே. கோபம் வந்தால் கடுமையாக திட்ட தயங்க மாட்டார். ஆனால் விரைவில் சுதாகரித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டு விடுவார். அதே போல் தனது கனவுகளை பற்றி விஸ்தீரமாக விவரிப்பதிலும் சேவுக்கு கொள்ளை ஆர்வம். ஆனால் இவரது கனவுகளை எல்லோரும் எப்போதும் ரசித்தனர் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் இப்படி பேசிக்கொண்டனர். இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் இவர் எப்போதும் உலாவிக் கொண்டிருந்தால் பிற்காலத்தில் இதுவே அவருக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். லாஸ் வில்லாஸுக்கு வந்து சேர்ந்த அடுத்த நிமிடமே வேலையில் இறங்கினார் சே. அந்த பகுதி மக்களை சந்தித்து பேசினார். கூட்டங்களை கூட்டினார். அவர்களது வீடுகளுக்கு சென்றார். எல்லோரிடமும் மனம் விட்டு பேசினார். புரட்சி குழு யாருக்காக, யாரால், எதற்காக தொடங்கப்பட்டது என்பது குறித்து பேசினார். பாடிஸ்டாவின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறினார். புரட்சி குழு ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்யும், என்னென்ன செய்யாது என்று பட்டியலிட்டார். இது போன்ற விஷயங்களை அந்த ஏழை மக்களுக்கு புரியுமா புரியாதா என்றெல்லாம் அவர் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. தான் சொல்ல விரும்பியதை அவர்கள் கேட்க விரும்பும் வகையில் சொன்னார். காலை முதல் இரவு வரை நிலத்தில் வியர்வை சிந்தி உழைத்துவிட்டு பண்ணையர்கள் அள்ளி தெளிக்கும் பணத்தை பொறுக்கி எடுத்து வாழும் வாழ்க்கை கீழ்த்தரமானது என்று அவர்களுக்கு புரிய வைத்தார். பண்ணையாளர்களுக்கு அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் கடவுள் கிடையாது என்று அடித்து பேசினார். வேலை செய்பவர்களுக்கு நிலம் கிடைக்க வேண்டும் என்றார். புரட்சி வெற்றி பெற்றுவிட்டால் முதல் கட்ட பணியாக நிலச்சீர் திருத்தம் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார். சிறு விவசாயிகளை சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்தார். காபி உற்பத்தியாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்றார். இதெல்லாம் மெய்யாகவே நடக்குமா தம்பி என்றார் அங்கிருந்த ஒரு விவசாயி. தம்பி, இதெல்லாம் மெய்யாக நடக்கும் அப்படின்னு கேட்டது விவசாயி.
பெரியவரே, நீங்களும் எங்களுடன் சேர்ந்து போராட வேண்டும். அப்போதுதான் எல்லாம் கிடைக்கும், அப்போதுதான் எல்லாம் நடக்கும். எங்களுக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது. சண்டை போடுவது முக்கியமில்லை, போராட வேண்டும் என்ற குணம் இருந்தாலே போதுமானது. ஆனால் நாங்கள் விவசாயிகள் தானே, எங்களால் உங்களுக்கு சரிசமமாக போராட முடியுமா? புன்னகைத்தான். நிச்சயம் முடியும். ஏனென்றால் இது எங்களுடைய போராட்டம் அல்ல, உங்களுடைய போராட்டம். எங்களை விட இது உங்களுக்கு தான் மிக முக்கியமானது. உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிற போராட்டம் இது. விவாதம் புரிந்த அத்தனை பேரும் சேவின் பின்னால் அணி திரண்டனர். விவசாயிகள், நில வேலை செய்பவர்கள், வேலையற்ற இளைஞர்கள், அத்தனை பேருக்கும் அரசியல் வகுப்புகள் எடுத்தார் சே. கிராமப்புற மக்கள் நம்முடன் இணைந்து அவருக்கும் கிராமப்புற மக்கள் தம்முடன் இணைந்தது அவருக்கு பரம திருப்தியாக இருந்தது. இனி இது புரட்சி படை அல்ல, விவசாயியின் படை என்றார் பெருமை பொங்க. கம்யூனிஸ்டுகளிடமும் பிற அமைப்புகளிடமும் பேசினார். புரட்சியாளர்களுக்கு மக்களிடையே பெருகி வரும் ஆதரவை அவர்களிடம் எடுத்துச் சொன்னார். அவர்களையும் தம்முடன் இணைந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். நிலச்சீர்திருத்தம், நில குத்தகை ரத்து போன்ற சலுகைகளை மக்களுக்கு அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மெல்ல மெல்ல அவர்களை ஈர்த்தார். அதே போல் மக்கள் சோசியலிஸ்ட் கட்சிகளையும் தன் பக்கம் கவர்ந்தார். சேவுடன் இணைந்த தோழர்கள் முக்கியமானவர் என்ரிக் ஓல்ஸ்கி. தத்துவார்த்த ரீதியில் சேவுடன் நிறைய உரையாடுபவர், விவாதிப்பவர், முக்கிய நண்பர் தான் என்றாலும் சே பல சமயம் இவரிடம் சண்டைக்கு போயிருக்கிறார். மிக சாதாரணமாகத்தான் பேச்சை தொடங்குவார்கள். மக்களுக்கு நிலம் வேண்டும், அதை நாம் முதலில் செய்தாக வேண்டும் என்பார் சே. நீ சொல்வது சரிதான், ஆனால் நிலம் என்ன கொட்டியா கிடக்கிறது என்று வாதத்தை தொடங்குவார் என்ரிக். அப்படியானால் என்ன செய்யலாம் சொல்கிறாய்? அவர்களை பயிரிடும் நிலங்களை விவசாயிகளுக்கு வழங்கலாம், ஆனால் சும்மா கொடுத்து விட முடியாது. அவர்கள் மீது வரி விதிக்க வேண்டும். நிலம் வாங்குவதற்கான தொகையை அவர்களுக்கு கடனாக வழங்க வேண்டும். பிறகு தவணை முறையில் அதனை திரும்பி பெற்று கொள்ள வேண்டும். என்ன ஒரு மோசமான யோசனை! அவர்கள் ஏழை என்று சொல்கிறேன், பிறகு எப்படி அவர்களால் கடனை அடைக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? உழைப்பவர்களுக்கு நிலம் இல்லை என்பது எத்தனை வேதனையான விஷயம். மற்றவர்களை போல் விட்டோத்தியாகத்தான் நீயும் பேசுகிறாய். எதற்கு இப்படி கத்துகிறாய்? சும்மா நிலத்தை கொடுத்தால் அது ஒட்டாது. அதை வைத்து என்ன செய்வது என்று கூட அவர்களுக்கு தெரியாது. பாழடித்து விடுவார்கள். போதும், நீ எதுவும் பேச வேண்டாம். உடனே உனக்கு கோபம் வந்துடுமே. நீ சொல்வது போல் இலவசமாக நிலங்களை வழங்கினால் அமெரிக்கா சும்மா இருக்குமா? இது போன்ற விஷயங்களை கண்டாலே அவர்களுக்கு ஆகாது. இது உனக்கு தெரியாதா? ஓ, நீ சொல்வது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அமெரிக்காவுக்கு பயந்து அவர்களது முதுகுக்கு பின்னால் வேலை செய்ய சொல்கிறாய், சரிதானே? எத்தனை அசிங்கமான நபர் நீ! யாருடைய முதுகுக்கு பின்னாலும் புரட்சியை நடத்த முடியாது. ஏகாதிபத்தியை எதிர்க்க வேண்டுமானால் அதற்காக உயிரை விடவும் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் புரட்சி வெற்றி பெறும். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். திடீரென்று தனது கூடாரத்துக்குள் ஓடி வந்த அந்த பெண்ணை திகைப்புடன் பார்த்த அர்ச்சே. வயது 20க்குள் இருக்கலாம். பார்த்த உடனே வசீகரத்துடன், கொள்ளை அழகு, குழந்தைத்தனமான கண்கள். ஆனால் அவளது முகத்தை அப்போதைக்கு ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது கலக்கமும் பீதியும் தான். நீ யார்? எதற்காக இப்படி அறக்க பறக்க ஓடி வருகிறாய்? என்னை சிலர் துரத்தி வருகிறார்கள். ரொம்ப பயமாக இருக்கிறது. பயப்பட வேண்டாம். இங்கிருந்து யாரும் உன்னை பலவந்தமாக இழுத்துச் செல்ல முடியாது. அது சரி, யார் அவர்கள்? போலீஸ்காரர்கள். இந்த லட்சணத்தில் தான் கியூபாவின் போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள். என்ன ஒரு அவலம்! புரட்சி குழு வெற்றி
வெற்றி பெற்றால்தான் எல்லாவற்றிலும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். தன்னை அசுவாசிப்படுத்திக் கொண்ட அந்த பெண் தயக்கத்துடன் சேவை பார்த்து கேட்டார், அதென்ன புரட்சிக்குள், உட்கார் சொல்கிறேன். கிராண்ட்மா பயணம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் லாஸ் வில்லாஸ் போராட்ட முறை அத்தனை விஷயங்களையும் உற்சாகத்துடன் சொல்லி முடித்தார் ஜே. ஜே பேசி முடிக்கும் முறை காத்திருந்த அந்த பெண் தீர்க்கமான பார்வையுடன் சேவை நிமிர்ந்து பார்த்தார். என்னையும் உங்கள் இயக்கத்தில் இணைத்துக் கொள்கிறீர்களா? நிச்சயம். மிகுந்த உற்சாகத்துடன் சேவையின் புரட்சி குழுவில் இணைந்தார் அந்த பெண். அலைட்டா மார்ச். அலைட்டா விடை பெற்று சென்ற பிறகும் நீண்ட நேரம் அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஜே. கிராண்ட்மா பயணம் தொடங்கிய நாள் முதலாக அவரது சிந்தனைகள் துப்பாக்கி தாக்குதல், போர் என்று சதா போராட்டத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தன. ஓய்வே கிடையாது. இரவு உறங்கும் போது கூட துப்பாக்கி கட்டி அணைத்துக் கொண்டுதான் உறங்க வேண்டும். நொடிப்பொழுது கூட அசட்டையாக கண் அயர முடியாது. எந்நேரமும் சுற்றி அலைந்து கொண்டிருந்தால் நிறையவே மெலிந்து போயிருந்தார் ஜே. முகத்தில் முள்தாடி சாதாரண நாள்களிலேயே கேட்க வேண்டாம். இப்போது அவர் இருப்பதோ போர் முனையில். தாடி புதர் போல் வளர்ந்து நின்றது. விஷயம் அதுவில்லை. ஒருவித இறுக்கமான சூழலில் வேறு எதை பற்றியும் சிந்திக்காது இருந்த சேவை முதல் முறையாக கலைத்து போட்டார் அலைட்டா. இவர் யார்? எங்கிருக்கிறார்? என்ன செய்கிறார்? எதுவுமே அவருக்கு தெரியாது. பெயர் கூட பின்னால் தெரிந்து கொண்டதுதான். ஹில்டாவை பற்றி கூட அதிகம் சிந்திக்க அவருக்கு நேரம் இல்லை என்றால் அலைட்டாவை பார்த்ததும் ஒரு பொறி உண்டானது. எதனால்? கூடாரத்தை விட்டு வெளியே நடந்து வந்துச்சு. வானத்தை அண்ணாந்து பார்த்தார். நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இந்த அலைட்டா யாரையோ நினைவூட்டுகிறார். ஆனால் யாரை? குளிர்ந்த காற்று முகத்தில் அரைந்தது. யோசித்துக் கொண்டே சிறிது நேரம் நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று மின்னல் போல் ஒரு நினைவு வெட்டு. சின்சினா. ஆம், அலைட்டா அசப்பில் சின்சினாவை போலத்தான் இருக்கிறாள். டிசம்பர் 21. காவை குவான் என்னும் பகுதியில் 90 இராணுவத்தினர் டிசம்பர் 21. காபை குவான் என்னும் பகுதியில் 90 இராணுவத்தினர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். ஏராளமான துப்பாக்கிகளும் பிற ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. அடுத்து பலாசிடாஸ் பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது. பாடிஸ்டாவிடம் ஒட்டிக்கொண்டிருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் சிதைந்து போனது. தன்னுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்து விட்டன என்று முதல் முறையாக அவர் புரிந்து கொண்டார். பாடிஸ்டாவின் வீழ்ச்சி தொடங்கியது இந்த கட்டத்தில் தான். பாடிஸ்டா நம்பிக்கை இழப்பதற்கு முன்பே இராணுவத்தினர் சோர்ந்து விழுந்து விட்டனர். அவர்களது போராட்ட குணம் மழுங்கிக் கொண்டே வந்தது. தொடக்கத்தில் காட்டிய எதிர்ப்பை கூட அவர்கள் இப்போது காட்டவில்லை. தாமாகவே முன்வந்து குவியலாக சரணடைந்தனர். அவர்களுக்கு சாதகமான நிலைமை ஏற்பட்ட போது கூட அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. எதிர்க்க திராணி இல்லை, விருப்பமும் இல்லை. புரட்சியாளர்களோ ஒவ்வொரு நாளும் உற்சாகத்துடன் போரிட்டுக் கொண்டிருந்தனர். தன்னுடைய அடுத்த இலக்காக சே தேர்ந்தெடுத்தது லாஸ் வில்லாஸின் தலைநகர் சாண்டா கிளாரா. இதுவரை அடைந்த வெற்றியின் சேவின் நம்பிக்கையை அகலப்படுத்தி இருக்கின்றன. ஏதோ பயணத்துக்கு தயாராவதை போல் படைகளை தயார்படுத்தினார். எங்கிருந்து எப்படி தாக்குதலை தொடர வேண்டும் என்று துல்லியமாக திட்டமிட்டுக் கொண்டார். தாக்குதல் தொடங்கியது. அவரிடம் இருந்த படை வீரர்கள் எண்ணிக்கை 300. அவர் எதிர்த்து நிற்க வேண்டிய இராணுவத்தினரோ 2500 பேர். சந்தேகமே இல்லாமல் பிரம்மாண்டமான பலம். அதாவது மேலோட்டமாக பார்க்கும்போது. ஆனால் உண்மையில் உளவியல் ரீதியாக ஆராய்ந்தால் அந்த 2500
சொச்ச இராணுவ வீரர்களும் உள்ளுக்குள் மிகவும் பலவீனமாக இருந்ததை கண்டு கொள்ளலாம். சேவுக்கு இது தெரிந்திருந்தது. அதனால் மிகுந்த தைரியத்துடன் நம்பிக்கையுடன் தாக்குதலை தொடங்கினார். ஆரம்பித்தால் போதும், சீட்டுக்கட்டை போல் ஒட்டுமொத்த படையும் நொடியில் சிதறிவிடும் என்று அவர் கணக்கு போட்டிருந்தார். அப்படிதான் நடந்தது. டிசம்பர் 28 சாண்டா கிளாராவிற்குள் நுழைந்தார் சே. கூடவே அவரது படை வீரர்களும் தனித்தனி குழுக்களாய் பின்தொடர்ந்தனர். நேராக பல்கலைக்கழகத்தை அடைந்தார்கள். அடுத்து வானொலி நிலையத்தை கைப்பற்றினர். சே எதிர்பார்த்ததை விட எதிர்ப்பு குறைவுதான். எதிர்க்க வேண்டுமே என்பதற்காக சில இராணுவத்தினர் எதிர்த்தனர். அவர்களும் வெகு சீக்கிரத்தில் முறியடிக்கப்பட்டனர். உண்மையிலேயே புரட்சியாளர்களை எதிர்க்க வேண்டும் என்று விரும்பிய இராணுவத்தினருக்கு அரசாங்கத்திடமிருந்து போதிய உதவி கிடைக்கவில்லை. கூடுதலாக படைகளை அனுப்புங்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்ட போதிலும் அதை யாரும் பொருட்படுத்தவில்லை. ஹவானாவில் மயான அமைதி. சே சிறிது சிறிதாக நகரத்துக்குள் ஊடுருவினார். வழி நெடுக மக்களை சந்தித்து அவர்களையும் போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார். எஞ்சியிருப்பது ஹவானா மட்டுமே. உடனடியாக அங்கு செல்லவும் என்று காஸ்ட்ரோ சேவை கேட்டுக்கொண்டார். கியூபாவின் இதய பகுதியான ஹவானாவை நோக்கி சே முன்னேறினார். அதே சமயம் காஸ்ட்ரோ சாண்டியாகோவை கைப்பற்றும் முயற்சியை தொடங்கியிருந்தார். சாண்டியாகோ கைப்பற்றியவுடன் சே லா கபானா என்னும் இராணுவ கோட்டையை கைப்பற்ற வேண்டும். இரண்டும் அடுத்தடுத்து நிகழ வேண்டும். அப்படித்தான் நிகழ்ந்தது. ஹவானா புரட்சியாளரிடம் வீழ்ந்தது. மக்கள் ஆரவாரத்துடன் சேவையும் புரட்சி குழுவினரையும் வரவேற்றனர். அவர் போகும் இடமெல்லாம் மக்கள் ஆவலுடன் திரண்டார்கள். அவ்வப்போது ஜீப்பை நிறுத்தி அவர்களிடம் உரையாடி கொண்டே வந்தார் சே. சேவிடம் கேட்பதற்கு அவரிடம் பல விஷயங்கள் இருந்தன. நாங்கள் எதிர்பார்த்ததை போலவே புரட்சி குழு வெற்றி பெற்று விட்டது. இனி எங்கள் வாழ்க்கை நிலை மாறிவிடும் தானே? நிச்சயமாக. சேவிடம் தென்பட்ட உற்சாகம் மக்களையும் சீக்கிரத்தில் தொற்றிக் கொண்டது. வெட்கம் கலந்த புன்னையுடன் சே அவர்களுக்கு கையசைத்தார். தம்முடன் இணைந்து போராடிய மக்களுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி கூறினார். ஜனவரி 7 காஸ்ட்ரோ ஹவானாவை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார். அவரை வரவேற்கும் பொருட்டு சே மற்றொரு மூலையிலிருந்து தலைநகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். போர்க்களத்தில் இருந்து அப்படியே நேராக நகருக்குள் நுழைந்ததால் அவரது உடைகள் கசங்கி போயிருந்தன. முகத்தில் புதர் போல் தாடி மண்டி கிடந்தது. கிளப்பும் சோர்வும் அவரை அழுத்தி கொண்டிருந்தன. இவை எல்லாவற்றையும் தாண்டி சே நிறைவுடன் புனைவைத்துக் கொண்டிருந்தார். அவருடன் அலைட்டாவும் காணப்பட்டார். சமீபத்திய தாக்குதல்கள் அனைத்திலும் அலைட்டா சேவுடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஸ்ட்ரோவை காண வேண்டும் என்னும் குறுகுறுப்பை சேவால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவர் காஸ்ட்ரோவை சந்தித்தது ஆகஸ்ட் மாதத்தில் தான். பெருத்த ஆரவாரத்துக்கிடையே பிடல் காஸ்ட்ரோ ஹவானாவுக்குள் நுழைந்தார். பல மாத தாடியுடன் அவள் பொங்க நின்றிருந்த சேவை பார்த்ததும் அவர் முகம் மலர்ந்தது. இருவரும் கட்டி தழுவிக் கொண்டனர். எத்தனை அற்புதமான வெற்றி இது என்றார் சே. இதுதான் நம்ம 5ஆம் பாகத்துல பார்த்தோம். கொஞ்சம் பெரிய பாகம் தான், பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ஸ்பிட் பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கிறதுனால இவ்வளவு நேரம் ஆச்சு. Thanks for watching Peace Ravi TV. Now the time is for to say world peace 3 times. See you next time again in the next part. இந்த செக்குவாராவோட பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த பாகத்துல வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வேர்ல்டு பீஸ் 3 டைம்ஸ் சொல்லுவோம். Let's say 3 times world peace. World peace, world peace, world peace. The entire world is one big family. Wish you all a great day.